விஜய் நீலாங்கரை வீட்டிலேருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு, பட்டினப்பாக்கம் வீட்டிலேருந்து நீலாங்கரை வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். விஜய் மீதான விமர்சனங்கள் ஒரு பக்கம் அதிகப்படியாக இருக்குது. அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு விஜய் மீதான விமர்சனங்கள் வேறு விதமாக மாறிடுச்சு. இப்போ கூட டிவிகே சார்பாக அறிக்கைலாம் விட்டுங்க. 2 வாரத்திற்கு வருகிற அடுத்த சனிக்கிழமை அந்த பரப்புரை கிடையாது, தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பரப்புரைக்கு அனுமதி கேட்கலாமே. அனுமதி அப்படின்னா எந்த மாதிரியாக எந்த மாதிரியான பரப்புரை பண்ணோம், எப்படி நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பெரிய கலோபரம் நடந்திருக்குது. 41 உயிர்கள் சாதாரண விஷயமே கிடையாது. உண்மையிலேயே இந்தியாவை உலகத்தை உலுக்கிய ஒரு சம்பவம் கூட சொல்லலாம். இது கரூர் சம்பவம். உலக மீடியாக்கள் அத்தனையும் இதை மிகப்பெரிய செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. உலக மீடியாக்கள்லாம் அதே சமயத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்தாச்சு, அவ்வளோ பெரிய செல்வாக்கு காமிச்சாச்சு, அவ்வளோ பெரிய மக்கள், அவ்வளோ பெரிய தொண்டர்கள், அவ்வளோ பெரிய ரசிகர்கள், எப்படி வேணாலும் சொல்லலாம், உங்களுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு முன்ன வச்ச கால பின்ன வைக்கலாமா, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்க. என்ன இப்போ பொதுவாக ஒரு கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரிங்க, அந்த கட்சிக்குள் சில குளறுபடிகள் நடக்கும், சில விவாதங்கள் நடக்கும், அந்த கட்சி தலைவர் மீதான சில விமர்சனங்கள் இருக்கும், குற்றச்சாட்டுகள் இருக்கும். ஆனால் அதை தாண்டி அது கட்சிக்கான பணிகள் இருக்கு இல்லைங்களா, அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். திமுகவிலே எடுத்துங்களேன், முதல்வர் மீது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் இருந்தால் கூட துணை முதல்வர் பக்கம் போகிறது, கட்சி கூட்டங்கள் நடக்குது, மாநாடு நடக்குது. ஆனால் திமுகவிலே அதுதான் எடப்பாடி பழனிசாமி மீது ஏதாவது ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டு, இதெல்லாம் அது மட்டும் ரொட்டீனாக ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும், எல்லா கட்சியிலும் உண்டு. அப்போ இங்கே என்ன நடக்குது, என்ன விஜய் எல்லாரும் சுத்து போட்டாங்களா, விஜய் எல்லாரும் கார்னர் பண்ணிட்டாங்களா உள்ளே இருந்தவங்களே அப்படின்னு தான் நமக்கும் தோணுது. ஏன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சுட்டு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விக்கெல்லாம் அவர் பதிலாக சொல்லிவிட்டு அவர் கேள்வியாக வைக்கிற ஒரு ப்ரெஸ் மீட்டாக அது இருக்குது. அது தவறாக சொல்ல அவர் மெயினாக விஜய் பாடினது தான் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு. அது பாட்டிலுக்கு 10 ரூபான்றது ஓகே, நான் ஒத்துக்கிறேன், பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு. கடந்த அதிமுக ஆட்சியில் இடி வழக்கு, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்ற விவகாரத்தில் இடி வழக்கு 38 வழக்கு இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 7 வழக்கு இருக்குது. அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா பாலாஜின்னு சொல்கிறத விட நீங்கள் எடப்பாடி 10 ரூபா பழனிசாமி அப்படின்னு சொல்லணும், அதுதான் பொருந்தும் அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ கூட்ட நெரிசலுக்கான காரணம் அப்புறமா சில சம்பவங்களும் கசப்பான சம்பவங்களானது, அதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அடுக்கடுக்கான கேள்வியாக இருக்கும் பொழுது இதற்கு தாவேகா தரப்பில் இருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள், நீங்கள் தலைவர் பதில் சொன்னால் கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணுமே. ஏமா 2ஆம் கட்ட தலைவர்களை பிடிச்சி அவங்கள கைது பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விவகாரம்லாம் போயிட்டு இருக்கும்போது எங்கே அப்படின்னு எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் சொல்லணும் இல்லைங்களா. இங்கே எல்லாத்துக்கும் தலைவர் மட்டுமே காரணம் கிடையாது இல்லைங்களா. 2ஆம் கட்ட தலைவர்களும் முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு ஒரு சந்தேகத்திற்கான இடமா இங்கே வைக்க தோணுது. பொதுவாகவே இன்னைக்கு மீடியாக்கள், சோசியல் மீடியாக்களும் வைக்க தோணுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறுது. இன்றைக்கி பாருங்கள், விஜய் ஆளாளுக்கு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. விமர்சனத்தை தாண்டி ஆரம்பத்தில் சினிமாவில் விஜய்க்கு எந்தவித ஆதரவும் கிடையாது. யாரும் ஒன்றும் பெருசாக ஆதரிக்கலை. அதை விஜயும் கூட விரும்பலை. அந்த முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தபோது கூட அவரை வச்ச படம் பண்ண இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு மரியாதை செய்கிற மாதிரியான கூட ஒரு விஷயம்லாம் கூட அவர் பண்ணியிருந்தாங்கன்னு. அவரை விஜய் தான் அது வேணாம், அது ஒரு ஆடியோ லஞ்ச் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் பெருசாக அவருடைய நண்பர்கள் ஸ்ரீமன், சஞ்சீவ், இது மாதிரி தாடி பாலாஜி இவங்களாம் தான் அப்படி குரல் கொடுத்துக்கிட்டு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. மற்றபடி எதிர்ப்பை தாண்டி ஆதரவுன்ற ஒரு விஷயம் இருக்காது பெரும்பாலும். இதனால் ஆளுங்கட்சிக்கு நம்ம பகையாயிடுமோ, ஆளுங்கட்சி நம்ம மீது கோபமாயிடுமோ அப்படின்றதுக்காக பெருசாக விஜய் அதை விரும்பலை. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தராக ஆதரவு எதிர்ப்புன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இயக்குனரும் நடிகருமான ராஜகுமாரன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அரசியலுக்கு தான் நல்லது பண்ணன்னு கிடையாது. ஏன் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாருல்ல, வருஷத்துக்கு 2 படம் நடிக்கட்டுமே, 2 படம் நடித்தா 400 கோடி ரூபா, 400 கோடி ரூபாயில் 100 கோடி ரூபா அவர் செலவுக்கு வச்சுக்கிட்டோம், 300 கோடி ரூபாய் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிறார். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டைரக்டராக சொல்கிறார். ரைட், இங்கே அதிகாரம் ஆட்சி அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. நீங்கள் பணம் வச்சுருந்தா மட்டும் நல்லது பண்ணிட முடியுமா, அது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இல்லையா. பணம் வச்சுருந்தா மட்டும் நல்லது பண்ணிட முடியுமா, பணம் வச்சுருந்தா மட்டும் உதவிகள் எல்லாம் செஞ்சிட முடியுமா, யாராக இருந்தாலும் சரி பண்ணிட முடியுமா. அன்றைய ஆட்சியாளர்கள் யாரோ அவங்க அனுமதியோடு தான் அது கூட பண்ண முடியும். ஆனால் தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லலாம் அவன்ல சொல்லிக்கிட்டு. அப்புறம் ஒரு அரசியல் விமர்சகர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வழக்கமாக சொல்கிறது தான், நீங்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்குது தான், விஜயோட ரசிகர்கள் இன்னும் தொண்டர் மனநிலைக்கு வரல, அதை விஜயே பக்குவப்படுத்தலை அவங்கள ஆரம்பத்துலேருந்து
அரசு நிர்ணயித்த விலையில் வந்து டிக்கெட் வாங்குங்கன்னு அவர் சொல்லலை, பிளாக்ல எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கங்கன்னு சொன்னார். நள்ளிரவு காட்சி விடியற் காட்சி எல்லாம் வந்து அமக்கலம் பண்ணுங்க அப்படின்னு அவங்களை கட்டுப்படுத்தலை. அப்புறம் வந்து படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி ட்ரெய்லர் டீசர் வெளியிடுவாங்கள்ல, அந்த தேட்டரில் ஒரு ஷோவை போடுவாங்கள்ல, அந்த ஷோ சமயத்தில் சேரை அடித்து போட்டது, அப்புறம் அந்த கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வந்தது, இதெல்லாம் வந்து ஒரு 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 நடிகராக தாண்டி தான் எதிர்காலத்தில் ஒரு அரசியல் தலைவராக வரப்போகிறோம்னா இவங்களை வந்து ஒரு பக்குவப்படுத்தலை, இதெல்லாம் அவர் ரசிச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் படுத்துட்டா ஆளுக்கு வந்து அடிக்க தான் செய்வாங்க, அது மனிதனுடைய இயல்பு. வந்து ஒரு யானை படுத்துதுன்னா எலி மேலே ஏறி ஓடி ஆடி எல்லாம் தான் விளையாடும். அந்த யானை மறுபடியும் எழுந்துக்கணும், அதுக்கான வலிமை வரணும், சோர்ந்து போயிடக்கூடாது, படுத்தபடியே ஆகிடக்கூடாது. இவர் ஒரு மாதிரி. இப்போ தாடி பாலாஜி அவர் கரூருக்கே போயிட்டார். வந்து கரூருக்கே போயிட்டு என்னங்க கரூருக்கு வந்துட்டிங்கன்னா, இல்லை இந்த மக்கள்லாம் எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க, நண்பர்கள், இல்லை ஷூட்டிங் வரும்போதெல்லாம் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படிலாம் சொல்கிறார். வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, விஜய் வந்து ஒரு அப்பாவிங்க, விஜய்க்கு எதுவும் தெரியாதுங்க, விஜய்க்கு வந்து அரசியல்ன்ற விஷயத்தையே வந்து ஆனா என்னான்னு கூட தெரியாது. வந்து உண்மைதான், நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரோம், ஆனா என்ன தெரியாதான். மேபி வந்து அவர் வந்து ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தவர், அரசியல் பின்புல உள்ளவர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்து அதே வேளையில் அவருக்கு பக்கபலமாக இருந்த புஷி ஆனந்த், அப்புறம் வந்து ஆதவ அர்ஜுனா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்னென்னா ஒரு பிரச்சனை ஒன்றே கழட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க தான் நின்று பார்த்துருக்கணும். இப்போ கூட செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எல்லா கட்சியிலேருந்து ஒரு தலைவர் வராங்க, ஒரு பிரச்சாரத்துக்கு வராங்க, ஒரு கூட்டத்துக்கு வராங்க அப்படின்னா, அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய வாகனம் முன்னாடி வரும், அவங்க எப்படி பாதுகாப்பு ஏற்பாடுலாம் எப்படி நடந்திருக்கு, எப்படி அவங்களாம் வந்து தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, குறிப்பாக வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள், அந்த நகர செயலாளர்கள், நகரத்தில் உள்ளவங்க, பொறுப்பில் உள்ளவங்க, இவங்ககிட்டலாம் கேட்பாங்க, இதுதான் முறையாக பண்ணுறது, இங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் கிடையாது, கட்டுப்பாடற்ற கூட்டம், அந்த அப்படியேப்பட்ட கூட்டம் தான் அங்கே வந்தது அப்படின்றார். இப்போ தாடி பாலாஜி என்ன சொல்கிறாரு, இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் வந்து விஜயை பார்த்துருக்கணும், அவங்க தான் பொக்கிஷமாக வச்சுருக்கணும், அப்படியேப்பட்டவங்க தெரிச்சு ஓடிட்டாங்க, இப்போ நட்டாத்தில் விட்டு ஓடிட்டாங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக வந்து உங்களை ஒரு அர்ஜுன் ஆகட்டும், புஷி ஆனந்த் ஆகட்டும், நீங்கள் அரசியலில் இருந்திருக்கீங்க, ரைட்டு, பெரிய அரசியல் அனுபவம்லாம் இல்லைன்னா கூட உங்களை நம்பி தானே ஒரு கட்சி ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு. நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்குலாம் அவர் வந்திருக்காருல்ல, ஒரு இடம்லாம் அவருக்கு கிடைக்கிற மாசுலாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதில்ல. பிரச்சனை வந்தப்போ வரட்டுமே, என்னதான் வழக்க சந்தி இங்கே கைது ஆகட்டுமே. இதுதாங்க அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு விஷயம். வந்து நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, தவேகாவில் ஒரு அனுபவசாலியான அரசியல்வாதிகள் இல்லை, அரசியல் தலைவர்கள் இல்லை. முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் கட்சி நிர்வாகிகள், பழந்தின்னு கொட்டப்பட்டவர்கள்லாம் கிடையாதுங்க. அதுதான் பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வீடியோ அவர் பேசியிருந்தார், அந்த வீடியோவில் கடைசி ஒரு 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 2 நிமிஷத்தை கட் பண்ணி போட்டிருக்கலான்னு ஆலோசனை சொல்கிறதுக்கு யாரும் இல்லையே. இப்போ இந்த நடிகை வினோதினி மக்கள் நீதி மையத்தில் இருந்தாங்க, அவங்க கூட ஒரு நல்ல இதுவாக சொல்லியிருக்கிறாங்க. வந்து என்னென்னா, சமீபமாக வந்து நிறைய பேர் விஜய் வந்து ஏதோ இவங்க வந்து மனோதத்துவ டாக்டராக நிறைய பேர்லாம் மாறிட்டாங்க. வந்து விஜய்க்கு வந்து NOCD, ஐசன் ஓஹோ, இந்த அரிய வகை நோய் இருக்குது, அரிய வகை மன அழுத்தம் இருக்குது, இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து நீங்களாம் யாருங்க, அந்த அம்மா கேட்குது. வந்து நீங்களாம் யாருங்க, நீங்களாம் எப்போ மனோதத்துவ நிபுணர் ஆனீங்க? வந்து யார் வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்தாலும் நீங்கள் வந்து மனோதத்துவ டாக்டராக மாறி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்த் வந்து இந்த திராவிட அரசியலை பொதுவாக திராவிட அரசியலை எதிர்த்த போது அவர் வந்து குடிகாரன், மிகப்பெரிய குடிகாரர், மேடையிலே குடிச்சிட்டு வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுக்கதையை, ஒரு மோசமான விமர்சனத்தை அவர் மேலே திணிச்சு அதை மீடியாக்கள் போட்டு ஒரு வழி பண்ணிட்டீங்க. சீமான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவரை வந்து கோமாளி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ விஜய் வந்து அதை எதிர்க்கும்போது அவரை வந்து மனோதத்துவ டாக்டராக மாறிட்டு அவருக்கு இந்த ஃபோபியா இருக்குது, அந்த ஹாபியாக இருக்குது, அவருக்கு NSOD இது இருக்குது, ISO இது இருக்குது, என்னென்னோ வாய்க்கு வராது இதெல்லாம் இருக்குது, நீங்கள் யார் அதை செய்யறதுக்கு அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஏன்னா கமலஹாசனுக்கே அப்படி தானே வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. கமலஹாசன் வந்தார், மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தார், பேட்டரியை உடைச்சார், டிவியை அடித்தார், எல்லாம் பண்ணார். உடனே அவர் போகிற இடம் பூரா வந்து இவர் வந்து பிஜேபியோட பி டீம்னாங்க. அது கூட நாங்கள் கூட ஒரு ஒருத்தர் ஒரு பி டீமே தான் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா கமலஹாசன் என்ன தான் கடவுள் மறுப்பு பேசினாலும் அவர் மீது ஒரு சந்தேகம் எப்பவுமே இருந்துகிட்ருக்கு நிறைய பேருக்கு. வந்து ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு சாமியை வச்சு ஒழிச்சு கும்பிட்டுட்டு இருக்காரு பொழுது அப்படின்னு. இப்போ அதே தான் விஜய்க்கும் பண்ணுறீங்க. நீங்கள் விஜய்க்கு ஏன் திட்டமிட்டு இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி. இதெல்லாம் மீறி ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு காமிச்சிங்க. வந்து ஒரு ட்விட்டர் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, பனையூரில் கொடியேற்றப்பட்ட கட்சி. வந்து விஜய் வந்து 5 முறை தான் வெளியே வந்திருக்கிறாருன்னு. அப்புறம் பனையூர் பண்ணையார் வந்து வெளியே வந்தார் கூட்டத்தை சேர்த்தார், அமக்கலம் பண்ணுறாரு, வெளியே வரலடா உள்ளே உட்காந்துன்னு
பனையூர் பண்ணியாராக இருக்கார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு, இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு வந்து வெளியே வர மாட்டாரா, இவர் கேரவனில் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் சொபஸ்டிகேட்டடாக இருந்தவர் வந்து அப்படிலாம் விமர்சனங்கள் தெரியும். வெளியே வந்த பிறகு பிரச்சனைன்னு வந்த பிறகு அதுக்கு பக்கத்தில் வந்து விஜய்க்கு தோல் கொடுக்கணும் இல்லைங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஆலோசனை சொல்லணும் இல்லைங்களா? நீலாங்கரை வீட்டுக்கு போகிறாரு, உடனே ஒரு கேமரா அவரை வந்து துரத்தின்னு போகுது காரை, மறுபடியும் பட்டணப்பாக்கம் வீட்டிலேருந்து மறுபடியும் நீலாங்கரை வீட்டுக்கு போகிறாரு, அங்கேருந்து அப்படியே துரத்தின்னு போகுது கேமரா. இப்போ என்னென்னா விஜய் மீதான ஒரு விஷயம், அந்த கட்சி மீதான ஒரு இது வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்குது. வந்து இது சரியான விதமா அப்படின்ற கேள்வி தான். ஏன்னா ஒவ்வொரு தரப்பாக இன்னும் வந்து ஒரு நபர் கமிஷனருடைய விசாரணை இருக்குது. ஹேமமாலினி எம்பி ஹேமமாலினியுடைய தலைமையில் தேசிய கூட்டணி போய் அங்கே ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. அது எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இது அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்குது. அப்புறம் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க. இப்படி குளறுபடியான ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் தலைவராக தாவேகாவுடைய தலைவராக விஜய் வந்து கருத்து சொன்னால், ஒரு விஷயத்தை நேரடியாக பேசினால், இல்லது இந்த முறையாவது செய்தியாளர் சந்திப்பை அவசியம் நடத்தியாகணும். வந்து நீங்கள் எவ்வளோ காலம் செய்தியாளர்கள் தவிர்த்து போயிட்டே இருப்பீங்க. வந்து நிச்சயமாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஆகணும். வந்து நீங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லுவேன், இல்லை கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத கேள்விக்கு நோ காமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுங்க. ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தால் மட்டும்தான் அத்தனை ஊடகங்களும் நேரடியாக, அத்தனை கோடி மக்களும் நேரடியாக உங்களை பார்க்கக்கூடிய ஒரு, நீங்கள் 1000 வீடியோ போட்டால் கூட சரி, அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, விஜய்க்கு யார் ஆலோசனை சொல்வது, விஜய் என்ன மனநிலையில் இருக்கிறார், எப்படி ஒன்றும் தெரியல. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.